அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த விளம்பரத்துல ஒண்ணு சீன ராக்கெட், இன்னொன்னு அதுல மரியாதைக்குரிய பாரத பிரதமரை தவிர மத்தவங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர். இதுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களுக்கே கேட்டுக்கொள்கிற பாவம். அவங்களுக்கெல்லாம் எந்தவித உரிமையும் இல்ல. எல்லாம் அவங்களே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சீன ராக்கெட்டை போட்டது அதாவது எந்த ஈடுபாடோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான். அந்த எந்த தாய்நாட்டின் உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஏதோ யாரோ ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விளம்பரம் போடலாம் அப்படின்னா, நமது விஞ்ஞானிகள், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் எவ்வளவு நேரம் தனது வாழ்நாளை செலவிட்டு, எவ்வளவு முயற்சி செய்து, அது வந்து அவங்க ராக்கெட் விடுறாங்க. இவங்க அந்த ராக்கெட் படத்தை தேடி கண்டுபிடிச்சு அதுல போடுற முயற்சி கூட இவங்களால செய்ய முடியாது. இதுதான் இவர்களின் தேச உணர்வு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இல்ல அதாவது இதுல எதிரி நாடு, நட்பு நாடுன்ற கணக்கே இதுல வரலப்பா. இதுல நம்ம நாட்டை ஏன் புறக்கணிச்சீங்க அவ்வளவுதான். நீங்க இன்னொரு நாடு எப்படி இல்ல, இப்போ நீங்க அந்த நாடு வந்து நட்பா எதிரியா நீங்க விவாதம் நடக்கிறதுக்குள்ள நம்ம நாட்டுக்கு நீங்க நட்பா இருக்கீங்களான்றதான் பெரிய கேள்வி. ஆக நம்ம நாட்டு உணர்வோடு நம்ம நாட்டு மக்களோட நட்பா இருக்கிறீங்களா? சும்மா திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு தேசியத்தை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்பதைத்தான் உங்க உள்ளுணர்வு தான் அங்க வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது என்பதுதான். அதனால இதுல வந்து அந்த நாட்டோட நட்பா உறவா அதுலலாம் இல்ல. என்னோட நாட்டுல என்னோட விஞ்ஞானிகள், நம்மோட நாட்டுல நம்மோட விஞ்ஞானிகளின் முழுமையான முயற்சிக்கு பின்பு இவ்வளவு பெரிய ஒரு ராக்கெட் தளம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்திய பல நாடுகள் இந்தியாவோட ராக்கெட்டை பயன்படுத்த போறாங்க. ஆனா நம்ம விளம்பரத்துல சீன ராக்கெட்டை போட்டா எப்படி? அதனால இது எந்த நாடு, அந்த நாடு பகை நாடா நட்பு நாடான்னு இதுல கேள்வி இல்லை. உங்க நாட்டோட விஞ்ஞானிகளை நீங்கள் மதித்தீர்களா? நம்ம நாட்டோட ஸ்பேஸ் சயின்டிஸ்டுக்கு நீங்க அடையாளம் கொடுத்தீர்களா, அங்கீகாரம் கொடுத்தீர்களா என்பதா. இது ஏதோ விளம்பரம் அப்படின்னு சும்மா ப்ரெஷர் பண்ணி போயிட்டு வர முடியாது, ப்ரெஷரே பண்ண முடியாது.